அதான் கலரே தெரியுது. நல்லா கருவாடு போட்டு சுக்கு போட்டு முட்டை போட்டு சுக்கான வச்சுருக்கு. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்குவோம். சுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம சுக்கு போட்டு கருவாட்டானம் காய்ச்ச போகிறோம். தேங்காய் பாருங்கள், ஒரு 4-5 சில்லு, ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். நம்ம 4 பேருக்கு குழம்பு வைக்கிறோம். புளி ரொம்ப வைக்கக்கூடாது, ஒரு 2 சொலை இருந்தால் போதும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குங்க. புளி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மசாலாவையும் நல்லா குறைன்னு அரைங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. கருவாடு பார்த்தீங்கன்னா நெய் மீன் கருவாடு. இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கழுவிடுவோம். அப்போ தான் அந்த கவுச்சி வடை போகும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊற ஊட்டி கழுவிடுவோம். தக்காளி பழம் ஒரு 5-6 தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்குங்க. சுக்கு ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். சுக்கை தனியாக தான் அரைக்கணும், மசாலாவோட சேர்க்கக்கூடாது. இறக்க போகும்போது நல்லா அரைச்சிருவோம். குழம்பு நல்லா கூட்டியாச்சு. மிளகாப்பொடி கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, சுக்கு போடுறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். மலைமூண்டு போடுறேன், 1 கைப்பிடி மலைமூண்டு, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் சுருள வதக்குவோம். நெய் மீன் கருவாடை வந்து அப்படியே அந்த வெங்காயத்தில் போட்டுருங்க. அந்த கருவாடு பாருங்கள் நல்லா கரைஞ்சிரும். அதிலே நம்ம கருவேப்பிலையும் போட்டுருவோம். அந்த நெய் மீன் கருவாடு மட்டும்தான் அப்படியே கரைஞ்சிரும். அப்படி தான் ருசியாக இருக்கும். அப்படி வாசமாக இருக்குது காய்ஸ். நல்லா வதங்கிடுச்சு போதும். இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்பு அதில் ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டாச்சு. உப்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட்டிங்கன்னா கசந்து போயிடும். ஊற வச்சுருக்கிற புளியையும் கரைச்சி அதில் ஊற்றிடுவோம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்குவோம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. சுக்கு பாருங்கள் நல்லா கரைச்சி இந்த மாதிரி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து முட்டை இருக்குல்ல, முட்டை வந்து ஒரு 6 முட்டையை பொத்து ஊற்ற போகிறோம். தக்காளி நல்லா வெந்து மசாலா வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 6 முட்டையை நம்ம பொத்து அதில் ஊற்றிடுவோம். சுக்கை வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றணும், இடையில ஊற்றிடாதீங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சமைக்கும்போது முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை குறைச்சி தான் வைக்கணும். இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா ஊற்றிடுவோம். இது ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த குழம்பு சமைக்கும் போதே பசி எடுத்துடும், அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மூடி வச்சுருவோம். முட்டையை போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை பார்த்திங்கன்னா சிம்மிலே தான் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணால், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுக்கு இருக்குது இல்லையா, அதை கரைச்சி அதில் ஊற்றிட வேண்டியதான். அந்த பாருங்கள், கரைச்சி தான் ஊற்றணும். அப்படியே உருண்டையாக போட்டுறாங்க, அப்படியே சுக்கு மட்டும் வெந்துடும். சுக்கை நல்லா கரைச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சுவையான சுக்கு கருவாட்டானா ரெடி ஆயிடுச்சு கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கம்மா.